அம்மாவின் கைவண்ணம் எபிசோட் 15. இட்ஸ் மண்டே மார்னிங். வாங்க மண்டே மெனு என்னென்னு பார்க்கலாம். வெள்ளை சுடும்பு மீன் குழம்பு. அதுக்கான ப்ரிப்பரேஷன் பார்க்கலாமா? ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு இது கூட சாம்பார் வெங்காயம் கருவேப்பிலை கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக குக் ஆனதும் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மீன் குழம்பு மசாலா, 1 ஸ்பூன் வீட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணி லைட்டாக குக் ஆனதும் புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைசலில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் புளி, மஞ்சத்தூள், வாட்டர் ஆட் பண்ணி ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினதும் புளியை கரைச்சி எடுத்துட்டு அதில் ஒரு தக்காளி, வீட்டு சில்லி பவுடர் 2 ஸ்பூன், 4 பச்சை மிளகாய், கட் பண்ண ஆனியன் ஆஃப் ஆட் பண்ணால் போதும். இது கூட ஃபைனலாக கத்திரிக்காயை நம்ம மேலே ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளி கரைசலை இப்போது நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குழம்பு நல்லாவே சுண்டி வரும். இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் குழம்பு குக் ஆனதும் ஃபைனலாக கொத்தமல்லி தூவி பெப்பர் பவுடர் போட்டு கேஸ் ஆஃப் பண்ணோன்னா நம்மளோட மீன் குழம்பு சூப்பராகவே ரெடி ஆகிடும். இது கூட ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் ஃப்ரை, அப்புறமா மீன் குழம்பு டேஸ்ட் பண்ணால் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.